அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேட் 2026. ஸோ இதனுடைய எப்படி என்ன டேட் அப்ளை பண்றது, எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்னென்ன கொஸ்டின் பேட்டர்ன், இதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்னா என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஐஐடி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஐடி குவஹாத்தி கண்டக்ட் பண்றாங்க. 2026 வந்து இவங்க கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பர்பஸ், இந்த கேட் எக்ஸாம் அப்ளை பண்றாங்க, என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் டூ எம்டெக். நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு, நீங்க கேட் எக்ஸாம் எழுதிங்கன்னா ஐஐடி, என்ஐடி இதெல்லாம் ஜாயின் பண்ணலாம். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்லி நம்மளுக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ் மட்டும் பண்றதுக்கு அல்ல டீச்சிங்ல போறதுக்கு மட்டும்தான் இந்த கேட் எக்ஸாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து தப்பு. ஸோ நீங்க கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஐஐடியில எம்டெக் படிச்சுட்டு நீங்க டாப் இந்தியாவில் கூட டாப் எம்என்சி கம்பெனிஸ்ல ஆர்என்டில எல்லாம் போனீங்க அப்படின்னா மந்த்லி 2 lakhs சேலரி வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அது போக நீங்க டாப் ஜாப்ஸ் இன் பிஎஸ்யூ அப்படின்னா இந்தியன் ஆயில், பெல், இந்த மாதிரி ஒரு 50 பிஎஸ்யூஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்க டேரக்டா உங்க பிளேஸ்மெண்ட் எடுத்துருவாங்க. டேரக்டா இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட் இல்லாம டேரக்டா அந்த மாதிரி போகலாம். ஸோ அது போக பாத்தீங்கன்னா நீங்க எம்டெக் பண்றீங்க, ஐஐடி என்ஐடியில் எம்டெக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 12,400 ஸ்டைஃபனோட படிக்கலாம். சப்போஸ் நீங்க பிஹெச்டி பண்றீங்க, எம்டெக் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 37 சம்திங் இந்த மாதிரியான ஸ்டைஃபனோட வரும். அதே மாதிரி சில யூனிவர்சிட்டிஸ், நீங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரின் யூனிவர்சிட்டி சிங்கப்பூர், ஜெர்மன், இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பிஹெச்டி பண்றதுக்கோ இல்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கோ டைரக்டா இன்டர்வியூ, இந்த ரிட்டன் டெஸ்ட் எதுவுமே இல்லாம நீங்க கேட் குவாலிஃபை பண்ணீங்கன்னா போதும், டைரக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உனக்கு ஹையர் ஸ்டடிஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட் எக்ஸாம் அப்பியர் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டிகிரி கிராஜுவேட்ஸ் யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கீங்க அவங்கலாம் பண்ணலாம், பிஇ முடிச்சவங்க. ஸோ அது போக அதே மாதிரி ஏஜ் லிமிட் கிடையாது, எந்த ஏஜ்லனாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேட் நீங்க வாங்கக்கூடிய ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 3 years வேலிடிட்டி இருக்கும். ஈவன் இப்போ நீங்க இப்போ அப்ளை பண்றீங்க, இப்போ நீங்க சப்போஸ் நீங்க கிளியர் ஆனாலும் இது வந்து 3 years உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். அப்போ நீங்க ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஐஐடி என்ஐடியில படிக்கலாம், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வாங்கலாம், இல்ல ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கலாம். ஸோ இது மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இந்த டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு இந்த லாஸ்ட் டேட் டு அப்ளை பண்றது, இந்த கேட் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா வித்தவுட் ஃபைன் இல்லாம கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 28 செப்டம்பரோட லாஸ்ட் டேட். ஃபைனோட கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 9-10 தான் இருக்கு. இன்னும் 4 to 5 days மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால குயிக்கா அப்ளை பண்ணாம குயிக்கா அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி எக்ஸாம் டேட்டும் ஆல்சோ கிளியரா அவங்க வெப்சைட்லேயே போட்டாங்க. February 7, 8, 14, 25 இந்த 4 daysலாம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி ரிசல்ட் பாத்தீங்கன்னா மார்ச்லயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பிப்ரவரி எக்ஸாம் முடிஞ்சு மேக்ஸிமம் 1 monthல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இந்த எக்ஸாம் டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 100 marks இருக்கும். ஸோ இந்த 100 marksல எத்தனை கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 65 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டூரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 3 hours. ஸோ இந்த 3 hours பாத்தீங்கன்னா ஒன்லி சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் தான். ஓகேங்களா? அது மாதிரி விர்ச்சுவல் கால்குலேட்டர் இருக்கும். ஸோ அது போக பாத்தீங்க அப்படின்னா இந்த 65 marksல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ இருக்கும். எம்சிக்யூனா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அப்புறம் மல்டிபிள் செலக்டிவ் கொஸ்டின்ஸ், ஒரே ஆன்சர் ஒரே கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2-3 சாய்ஸ் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபில் இன் தி பிளாக்ஸ், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இதுல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் ஆல்சோ தேர். இப்போ நெகட்டிவ் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. எம்சிக்யூக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். 3 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ஸோ இது நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம் அப்பியர் ஆகும்போது இந்த மாதிரியான திங்ஸ்ல நீங்க அவாய்ட் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாலே வி கேன் கெட் குட் மார்க்ஸ். அடுத்து நிறைய மெயின் ஒரு சில மித் இருக்கு. அது கேட் எக்ஸாம் பொறுத்தவரை சில மித் ஃபார்ம் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டு லெவல்ல. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு கேட் எக்ஸாம் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல ஒரு 5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றாங்க. 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் தான் குவாலிஃபை ஆகுறாங்க. நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இந்தியாவில எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு இந்தியாவில. பட் அப்ளை பண்றதே பாத்தீங்கன்னா 5 lakhs. இந்த 5 lakhsல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த கேட் எக்ஸாம்ங்கிறது ஏதோ நல்லா படிக்கிற பசங்க மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். நல்ல நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ், ஸ்ட்ராங் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தா மட்டும் தான் கேட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ண முடியும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட் எக்ஸாம்லாம் எழுத முடியாது, ரொம்ப டஃப்பான எக்ஸாம், அந்த மாதிரி ஒரு மித் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் ப்ரிப்பேர் என்னென்ன பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ டோட்டல் 100 marks பாத்தீங்களா, இந்த 100 marksல எப்படி ஸ்பிளிட் அப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் 2 years ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கக்கூடிய மேத்தமேட்டிக்ஸ், பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து 15 marks கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், வெர்பல், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 marks வரும். ஸோ இதுவே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கம்பைண்டா 28 marks இருக்கும். வெரி பேசிக் மேக்ஸ் நீங்க தெரிஞ்சா போதும். அது போக இப்போ எல்லா காலேஜஸ்லயுமே இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. அந்த பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 28 marks கேன் கெட் மினிமம் ஒரு 20 marks வாங்கலாம்.
ஸோ ரிமைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா 65 மார்க்ஸ் வந்து டெக்னிக்கலும் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நீங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ சில சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்கானிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங், தெர்மல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், HMT ஒரு 4 சப்ஜெக்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கனாலே மினிமம் ஒரு 60 மார்க்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா? அப்ப நீ 60 மார்க்ஸ்க்கு நீ எவ்வளவு மார்க்ஸ் வாங்கணும்னு சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க குவாலிஃபை பண்றதுக்கு 60 மார்க் வாங்கணும், 70 மார்க் வாங்கணும், அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்க கேட் எக்ஸாம் குவாலிஃபை மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகரிக்கே பாத்தீங்கன்னா 25 to 30 மார்க்ஸ் எடுத்தீங்கனாலே குவாலிஃபை. இப்போ நீங்க கேட்ல குவாலிஃபை அப்படிங்க ஆனீங்க அப்படின்னாலே நீங்க ஒரு NIT அட்லீஸ்ட் IIT கிடைக்கட்டாலும் ஒரு NITல நீங்க MTech பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பிஎஸ்சியில் டைரக்டா கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 50 to 60 மார்க்ஸ் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபோக்கஸ், நீ ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறீங்களா, எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்க போறீங்களா, ஸோ எந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஹவ் டு ஸ்டார்ட் த ப்ரிப்பேர். ஓகேங்களா? ஸோ 25-30 மார்க்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 28 மார்க்ஸ் வந்துடும். ஸோ இன்னும் 4 சப்ஜெக்ட் மட்டும் நீங்க ஸ்டராவா படிச்சீங்க அப்படின்னாலே யூ கேன் கெட் ஈஸிலி குவாலிஃபை த மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றோம்னு சொல்றேன். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சாலிடா உங்களுக்கு இப்போ செப்டம்பர் தான் வந்துட்டு இருக்கு. எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி தான். நியர்லி ஒரு சாலிடா ஒரு மினிமம் 5 months கேப் இருக்கு. ஸோ 5 months பாத்தீங்கன்னா மினிமம் டெய்லி 2 hours படிச்சீங்கனாலும் போதும். இந்த கேட் எக்ஸாமுக்குன்னு நீங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, டெய்லி 2 hours பட் கன்சிஸ்டண்டா படிக்கணும். வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே அதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அலாட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி ஒரு 2 hours ப்ரிப்பேர் பண்ணாலும் ஈஸிலி கேன் குவாலிஃபை த கேட் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எப்படி படிக்கணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கோ ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்ட் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுன்னா மேக்ஸ் படிங்க. இல்ல டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் எனக்கு புரியும் ஈஸியா இருக்கும் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்கல்ஸ்ல சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்குதோ அந்த சப்ஜெக்டை பாஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா ரிமைனிங் கொஞ்சம் மீடியமான டஃப் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மெயின் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கேட் எக்ஸாம் கிடையாது, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கணும். ரிவிஷன் இஸ் கன்சிஸ்டன்டா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 week படிக்கிறீங்கன்னா பீரியாடிக்கா ரிவைஸ் பண்ணணும். 1 week ஸ்டடி, அடுத்த நெக் பண்ணணும். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா 5 hours 4 hours பாத்தீங்கன்னா ரிவிஷனுக்கு அலாட் பண்ணணும். அடுத்து ஒரு 1 week ஸ்டடி பண்ணணும், அடுத்து ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2 weeks பிஃபோர் ஆர் 3 weeks பிஃபோர் என்ன பண்ணா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் மார்க் டெஸ்ட் ரியல் கேட் எக்ஸாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணா எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணணும், எந்தெந்த ஏரியாவில் நம்ம மிஸ்டேக் பண்ணோம், கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணுமா, கான்செப்ட் மிஸ்டேக் பண்ணுமா, ஸோ அந்த மாதிரி நீங்க அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னால டெஃபினெட்லி எவ்ரிபடி ஹூ இஸ் அட்டெண்டிங் த எக்ஸாம் கேன் ஈஸிலி கிளாரிஃபை. ஓகேங்களா? ஸோ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றது எப்படி பண்ணீங்கன்னா கான்செப்ட் வைஸ் படிக்கணும். நீங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் இது நீங்க எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுற மாதிரி பேராகிராஃப் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ ஒன்லி MCQ fill in the blanks இதுதான் வரும். அப்ப நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் பாத்தீங்கன்னா கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ கான்செப்ட்ஸ்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கேட் எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதான் மெயினா சொல்ல வந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் திங்க் பெரிய காலேஜ் நான் இந்த காலேஜ்ல படிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி என்விரான்மெண்ட் இருக்கு நான் படிக்க முடியும் அப்படின்னா கிடையாது. நவ் எவ்ரிபடி ஹேவ் ரிசோர்ஸ். நீங்க மொபைல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும், மொபைல் மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லா விதமான சோர்ஸுமே அவைலபிள். ஸோ ஒன்லி திங் இஸ் ஹவு இஸ் ப்ரிப்பரிங் கன்சிஸ்டன்ட்லி. யாரு கன்சிஸ்டண்டா நீங்க ஒரு 5 months ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவங்க கண்டிப்பா கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அனைவருக்கும் நன்றி. நான் சொன்ன விஷயங்கள், ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.